டேய் வெண்ணில வந்து அவளாவே மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்கிறாடா, புரியுதா? அவளுக்கு நல்லது பண்ணுவேன். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணுமோ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமாவே அனுப்பி வச்சிருவோம். நல்லா பண்ணிடலாம்டா. ஏன்னா அவள் என் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கா இல்லையா? அந்த பாசத்தினால அவள் தப்பான இந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அதனால நம்ம தான் அவளுக்கு புரிய வச்சு அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். டேய் இது பாரு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அப்புறம் நீ புரியாமல் பேசிட்டு இருக்கடா. நான் என்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ நான் என்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன், நீ தான் புரியாமல் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. டேய் என்ன வெறுப்பேத்துறியா? யாரை வெறுப்பேத்துனா? நீ தான் எங்க எல்லாத்தையும் வெறுப்பேத்திட்டு இருக்க. இப்போ டேய் நம்மள எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். அன்னைக்கு வந்து இன்னும் என்கிட்ட தேவலாம் பேசினா இப்ப எல்லாத்துக்கும் என்னைய குறை சொல்லிட்டு இருக்கிற. நீ இதுக்கு அதெல்லாம் கேட்கிற? உனக்கு என்னடா? அப்பா அப்பா வேண்டாப்பா. என்ன உனக்கு? அப்பா வேண்டாப்பா, சண்டை போடாதீங்கப்பா. அப்பா மாமாவை திட்டாதீங்கப்பா. டேய் ருத்ரகுட்டி, சண்டை இல்லடா, சும்மா விவாய். நான் எதுக்கு அண்ணாமலை கூட போய் சண்டை போட போறேன்? பாரு ஏண்டா சண்டையை போட்டோம். இல்லப்பா, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா சொன்னியா? ஏன் சும்மா சொன்ன? டேய் என்னடா இவ திடீர்னு பயந்து அழ ஆரம்பிச்சா? இப்ப சம்பந்தமே இல்லாம நான் சும்மா சொன்னேன்னு சொல்றா. நீயும் என்னன்னா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ. டேய் நம்மள என்னடா நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஏதோ பிரச்சனையாடா? நான் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பிரச்சனை இதில் என்ன நடந்துச்சு? டேய் நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்லைடா மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போ. என்ன மாமா கிட்ட பேசி பேசி மாத்திரலான்னு முயற்சி பண்றீங்களா? அது நடக்கவே நடக்காது. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீண்டு வருவதில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பழைய முத்தரச மாமா செத்தாச்சு. அதோட வெண்ணிலாவை கட்டிக்க போறேன்னு சொன்ன முத்து மாமாவும் செத்து போயாச்சு. இப்போ இங்க இருக்கிறது புது முத்தரசன், ஸ்வேதாவின் வருங்கால கணவர். ஸ்வேதாவை மட்டுமே நேசிக்கிறவர். எனக்குன்னு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிற முத்தரசம் பொம்மை. இனி கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது இப்போ தேவையும் இல்ல. ரொம்ப கோவப்பட்டு முத்தரசம் பொம்மைய கீழே தள்ளி விட்டு மொத்தமா உடைச்சிடாத. மாமா ரெடியா? மாமா மாமா, இதுக்கு மேல அப்பாவை என்ன பண்ணி தடுக்கிறதுன்னு சொல்லுங்க. அதான்டா எனக்கும் புரியல. இந்த ஒட்டகச்சிவங்க ஸ்வேதா உங்க அப்பனை ஏதோ பண்ணி வச்சுட்டால. கவலைப்படாதடா, அங்கிள் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். ம். ஸ்வேதா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு கிட்ட சரிடியா? ஸ்வேதா கேட்டா கொடுக்க வேண்டியதானே? இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம மில்லோட வரவு செலவுலாம் பார்க்கணும். அக்கௌண்ட் புக் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா? ருத்ராக்குடி நல்லபடியாக குணமாகணுங்கிறதுக்காக வெண்ணிலா
விரதம் நேர்த்திக்கடன்னு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணன் என்ன சொன்னாரு? அடப்போடா நீ வேற. அவன் நம்ம ஹோட்டல் சப்ளையர் மெனுவை சொன்ன மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்னென்ன நீங்களே இப்படி சலிச்சுக்கிட்டு மனசை விட்டு பேசினா எப்படி? என்னம்மா பண்ண சொல்ற? போய் பார்த்தா கோட்டை போட்டுட்டு ஸ்வேதோட போட்டோ எடுக்க ரெடியா இருக்கான். கோட் நல்லா இருக்கான்னு எங்கிட்டே கேட்கறான். எனக்கு வந்து அத்தரத்துக்கு கோட்டை கிழிச்சிடலாம் போல இருந்தது. அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவரு சுத்தமா சரியில்லைனா? அண்ணன் இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அதுல மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் கார்த்தி, அவங்க 2 பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கூடாது. அந்த அணகுண்டாவையும் அவங்க 2 பேரையும் ஒன்றா இன்னைக்கு வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இதெல்லாம் உன் பொறுப்பு, புரியுதா? கவலையே படாதீங்க, அதுக்கான ஏற்பாட்டை முழுசா பண்ணியாச்சு. பண்ணிட்டியா? அங்க பாருங்க சார். என்னாச்சு சார்? எழுந்துருங்க சார். இந்தாங்க தண்ணி குடிங்க சார். சார் என்ன சார் இதுக்கெல்லாம் பயந்துட்டீங்க? எழுந்துருங்க சார். போட்டோ ஷூட் வேற ஆரம்பிக்கணும் சார். என்னடா போட்டோ ஷூட்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ ஷூட் சார். டேய், அந்த கேள்வி கேட்டவன் எங்கடா? திருப்பி கேள்வி கேட்க வந்துட போறான். போட்டோ எடுக்கிற ஜோடி வர வரைக்கும் நான் அப்படி ஓரமா போய் படுத்துக்கிறேன்டா. அவங்க வந்தா மட்டும் எழுப்பு, இவங்க வந்தா எழுப்பாத. ஏன்னா மறுபடியும் கேள்விலாம் கேட்டா மயங்கி விழுந்துருவேன்டா. என்னாலுமே புரிஞ்சுக்கடா. சரி சார். ஐயோ, இவங்க 2 பேர்த்தையும் இப்படி ஜோடியா பார்த்தா மணிலா மனசு கஷ்டப்படுமே. ஐயோ அவங்க பாக்குறதுக்குள்ள எழுப்பிடுங்க. சார் சார் எந்திரிங்க. என்னடா? பொண்ணு மாப்பிள்ள வராங்க சார். அங்க போங்க. ஐயோ, வந்துட்டாங்கடா சார். அண்ணே உங்க 2 பேர் ட்ரெஸ்ஸும் சூப்பர். அதை விட ஜோடி பொருத்தம் செம்ம. தேங்க்யூ. டேய், என்னத்தடா பண்ண? செட்டிங்ல மாறி போய் கிடக்கு. ஐயோ சார் நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அப்படி ஆயிடுச்சு? சார் என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல சார். ஹே கீதா, வர்ஷினி இவர்தான் முத்தரசம் மாமா, என்னோட ஃபியான்சி. மாமா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கீதா, வர்ஷினி. வணக்கம். ஹலோ சார். ஹலோ சார். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுத்துப்போம். இல்ல சார், ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, அப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம். இவ வேற நம்ம நிலைமை தெரியாம. அக்ஷயா, வெண்ணிலா எங்க? மேல துணி எடுக்க போயிருக்கா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், செம கிளாஸா இருக்கீங்க சார் இந்த ட்ரெஸ்ல. சார் இப்ப மட்டும் அப்படியே உங்களை ஒரு போட்டோ எடுத்துன்னு வச்சிங்களேன், பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க சார். போட்டோ எடுத்துருவோமா? எடுக்கலாம். ஆனா மேடம் வந்தாங்கன்னா 2 பேரும் சேர்த்து எடுத்துக்கலாம் சார். சூப்பரா இருக்கும் சார். ஒரு நிமிஷம். போட்டு இருக்கிற மொத்த பிளானும் அவளுக்காக தான். அவ பார்த்து வயிறு எறியறதுக்காக தான். போ, நீ போய்
உடனே அவளை எப்படியாவது தாஜா பண்ணி கூட்டிட்டு வா. இங்க வந்து நடக்கிறத பார்த்து அவ உயிரோடு சாகணும். அதான் எனக்கு வேணும். சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ம். ருத்ரா குட்டி, ஸ்வேதா அந்த ரோட் ரூலர்கிட்ட எதையோ சொல்லி அனுப்புறா. நீ என்ன பண்ணுறேன்னா ஆ ஓகே மாமா. சிவா, ஆ ரெடியாப்பா? தோ தோ மேடம், இப்போ எடுக்கலாம். இப்போதான் பேட்டரி மாற்றினேன். செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆ. என்னாச்சு? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்க? வாய் மட்டும் நல்லா பேசுனீங்க. நாங்க இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெடி பண்ணிருக்க வேண்டாமா? வாட் நான்சென்ஸ்யா. பேட்டரி மாத்தினதுல செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. 2 மினிட்ஸ் ஆகும். நீங்க உட்காருங்களேன், நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் போய் உட்காருங்க. வாங்க மாமா. டேய் என்னடா? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். தொடச்சேன் தவிர வேற எதுவுமே பண்ணவே இல்லை சார். ஜனனி, சொல்லுங்கண்ணா. ருத்ரா குட்டிக்கிட்ட உன்னை சொல்லி அனுப்பியிருக்கேன். அவள் சின்ன பொண்ணு, சரியா பண்ணுவாளான்னு தெரியல. ஸ்வேதா அந்த ரோட் ரோலர்கிட்ட என்னமோ சொன்னா. அவளும் மொட்டை மாடிக்கு போயிருக்கா. நான் என்னண்ணா பண்ணணும்? என்ன நீங்க முத்து மாமா கூப்பிடுறாருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என்ன ஏதுன்னு கேட்காம அப்பவே வந்திருப்பேன்ல. சரி வாங்க. என்ன இது? இந்த குட்டிச்சாத்தம் திடீர்னு வந்து நிக்குதா? ஒருவேளை நம்மள தடுக்கிறதுக்காக வந்திருப்பாளோ? ஏய், வழிவிடு. எதுக்கு வழி விடணும்? நீங்க போறதா இருந்தா போங்க. இப்ப எங்க அம்மா கீழே வர மாட்டாங்க. நீ யார் சொல்லி அண்ணிய கூப்பிடுற, எதுக்காக கூப்பிடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பு. நீ யார் என்ன அதிகாரம் பண்றதுக்கு? ஸ்வேதா அந்த வீட்ல யாருன்னு தெரியுமா? அவதான் இந்த வீட்டோட நாளை எஜமானி. ஹோ, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நினைப்பு இருக்கா? நரிக்கு நாட்டமா கிடைச்சா வேலைக்கு 2 ஆடை கேக்குமா? அந்த மாதிரி இருக்கு உங்க பேச்சு. இந்த நினைப்பெல்லாம் குப்பத்தடியில போட்டு கிளம்பு. வெண்ணிலாவை கூட்டிட்டு போகாம நான் கீழே போக மாட்டேன். போக மாட்டியா? மாட்டேன். மாட்டியா? மாட்டேன். மரியாதையா இதோட போயிடு. இதுக்கு மேல நின்னுட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு. என்னையும் அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வெண்ணிலா, கீழே உன் மாமாவும் ஸ்வேதாவும் நெருக்கமா நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அத நீ பார்க்க கூடாதுன்னு தான் இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. என்ன அடிச்சல, இப்ப பாத்தியா? வெச்சம் பாரு வேட்டு. இப்ப என்ன பண்ணுவ? சீ, நீ எல்லாம் ஒரு ஆளு. போட்டு கொடுத்தே வாழ்றது, அடுத்தவங்க காசை ஆட்டைய போடுறது, இதெல்லாம் ஒரு பழப்பா உனக்கு? சீ, கிளம்பு. அண்ணி, விடு ஜனனி, என்கிட்ட பேசாத. நான் என்ன பண்ண அண்ணி? என்கிட்ட பேசாதன்னு சொல்றீங்க? பின்ன நேத்துல இருந்து பாக்குறேன், எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறீங்க. என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. எனக்கு எல்லாம் புரியுது. தள்ளு ஜன்னி, நான் கீழே போய் பாக்குறேன். அண்ணி, என்னம்மா நீ ஏமா சும்மா சும்மா அத்தைய தேடிட்டே இருக்க? அத்தை நான் எல்லாருமே எனக்கு நல்லதானே நினைப்போம். நீங்க நல்லதுதான் நினைப்பீங்க, ஆனா நடக்கிறது நல்லதா இல்லையே. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னமோ பயமா எல்லாம் இருக்கு. அக்ஷயா வேற எதேதோ சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்கு. நான் கீழே போய் பாக்குறேன். சொன்னா கேளுங்க அண்ணி, நீங்க கீழே போக வேணாம்.
என் மனசு இப்ப சரியில்லை, நான் போறேன். என்ன நீ எதுக்கு நீ இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? சொன்னா கேளுங்கம்மா. அத்தை தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, ப்ளீஸ்மா. அந்த லைட்டிங்லாம் சிவா? இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஆ, மேடம். அது இப்படி ஸ்டைலா நின்னா நல்லா இருக்குமா? அது- இல்ல இப்படி கேஷுவலா நின்னா நல்லா இருக்குமா? எல்லா போஸும் நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும். எங்க 2 பேரையும் நல்லா க்ளோஸா நிக்க வச்சு போட்டோ எடுக்கணும். இல்ல மேடம், பேசிக்காவே நான் கொஞ்சம் ஷை டைப்பு. நீ எந்த டைப்பா வேணா இருந்துட்டு போ. எங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு? நான் சொல்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு, சரியா? இல்லன்னு வச்சுக்கோ மவன, கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? ம். ம். மாமா ஸ்வேதா. சீக்கிரம் வாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓ, வந்துட்டேன் எடுத்துருவோம். வா. ஆ, வாங்க மாமா. ரெடியா? எடுத்துடலாமா? கொஞ்சம் எடுத்துலாம் சார். சார் கொஞ்சம் க்ளோஸா. சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. சார் ஒன்று பண்ணுங்க, அப்படியே தோல்ல அப்படியே கை போட்டு நல்லா இறுக்கி அணைச்சிக்கிட்டு, அதான் சார் கட்டி பிடிச்சிக்கிட்டு. இருங்க இருங்க மாமா. ஸ்வேதா ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, நீங்கள் கொஞ்சம் நம்ம டீசெண்டாக நார்மலாகவே ஃபோட்டோ எடுத்துடலாமே. ஸ்வேதா, நீ தப்பா எடுத்துக்காத, ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் டீசெண்டாகவே ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. அவர் சொல்கிற மாதிரி இப்படி கட்டி பிடிச்சிட்டு முகத்தோட முகத்தை ஓட்டிட்டுலாம் அதெல்லாம் வேண்டாம். நீ கொஞ்சம் சொல்லிடு. சிவா மேடம். புரியுதுல? டீசெண்டா போட்டோ எடு. புரியுது மேடம், புரியுது. டேய், இந்த அம்மா என்னடா க்ளோஸா எடுக்க சொல்லுது, அவரு டீசெண்டா எடுக்க சொல்றாரு. டீசென்ட்டுக்கும் க்ளோஸுக்கும் ரொம்ப தூரமாச்சேடா. இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. எவனோ தப்பிச்ச இடத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேனடா. எடுங்க. ரெடி மேடம், எடுத்துலாம்ல? எடுங்க எடுங்க. ஒரு நிமிஷம். நான் வந்துடுறேன் ஸ்வேதா. ஹலோ கார்த்தி, சொல்லுங்கண்ணே. உனக்குண்டா அவன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான். நம்ம பிளான் பியை ஸ்டார்ட் பண்ணிடு. ம், சரிண்ணே. கேள்வி நாயகன் வரானே. ஐயோ, இவ என்ன வில்லங்க வச்சிருக்கான்னு தெரியலையே.